இந்தியன் டீமோட கோச்சான கௌதம் கம்பீர் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியை பத்தி சொன்ன விஷயம் தான் இப்ப ரசிகர்களை கடுப்பாக்கி இருக்கு. இப்ப ரீசெண்டா இந்தியா ஆஸ்திரேலியா கூட ஓடிஐ சீரிஸ் மற்றும் T20 சீரிஸை முடிச்சிட்டு அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா கூட டெஸ்ட் சீரிஸ் விளையாடுறதுக்காக ரெடி ஆயிட்டு வராங்க. இந்த நிலையில கௌதம் கம்பீர் என்ன சொல்லிருக்காருன்னா, கடைசி ஓடிஐ மேட்ச்ல ரோஹித் சர்மா 121 ரன்களும் விராட் கோலி 74 ரன்களும் எடுத்தது என்ன சந்தோஷமே படுத்தல. ஏன்னா அவங்க எவ்வளவு ரன்கள் அடிச்சிருந்தாலும் சரி இந்தியாவால ஓடிஐ சீரிஸை ஜெயிக்க முடியல. இதனால தனிநபர் ரன்களை பத்தி எனக்கு எப்பவுமே கவலை இல்ல. ஏன்னா நம்மளோட டீம் தோக்கும் போது ஒரு இண்டிவிஜுவலோட மைல் ஸ்டோன்ஸையும் நம்ம செலிப்ரேட் பண்ண முடியாது. ஒரு கோச்சா எனக்கு டீம் சக்சஸ் தான் பெரிய விஷயமே தவிர அவர் எவ்வளவு அடிச்சாரு இவர் எவ்வளவு அடிச்சாருன்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. குறிப்பா ஒரு பிளேயர் அவரோட இண்டிவிஜுவல் நாங்க நினைச்சு செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு கோச்சா ஒரு சீரிஸை இழந்துட்டு என்னால சந்தோஷப்பட முடியாது. இதுவே T20 சீரிஸை பாருங்க, அது வேற மாதிரி. ஏன்னா இந்தியா அந்த சீரிஸை ஜெயிச்சதுனால அது வேற லெவல்ல இருந்தது. இது வரும் பைலாட்டரல் சீரிஸ் தான். ஆனா இந்தியா இன்னும் T20 வேர்ல்ட் கப்க்கு ரெடி ஆகல. நான் பதவியேற்ற முதல் நாள்ல இருந்து டீமுக்கு என்ன தேவையோ அந்த ரைட் காம்பினேஷனை செலக்ட் பண்ணி வேர்ல்ட் கப் வரும்போது கரெக்டான பிளேயிங் லெவலோட போறது மட்டும் தான் என்னோட குறிக்கோள்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. மக்களை இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு கம்பீர் தெரிவிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.